Hi friends, Assalamu alaikum. இந்த வீக்கெண்ட் எடுத்த vlog தான் இது. ஸ்கூல் சப்ளை வாங்குறது groceryன்னு இந்த வீக்கெண்ட் ரொம்பவே பிஸியா போச்சு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் குக் பண்றதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருவேன். இந்த வீடியோல இருக்க ஃபுட்டோட ரெசிபி எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆம்லெட்டும் ஸ்மூத்தியும் தான் கொடுத்திருந்தேன். ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் மில்லட் ஆம்லெட், பசங்களுக்கு சீஸ் ஆம்லெட். வெறும் சீஸ் கொடுக்க மனசே வரல. அதனால ரெட் கேப்சிகமும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு பசங்க ரெஃப்ரெஷ் ஆகி வரதுக்குள்ள லஞ்சுக்கு தேவையான ஐட்டம்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். சைடுல நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான ஃபேவரட்டான ஜிஞ்சர் டீயும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குயிக்கா ஒரு லஞ்ச் மெனுனா நான் எப்பவுமே தேங்காய் ஊத்துன நான்வெஜ் குழம்பு தான் செய்வேன். நான் இந்த டீயை குடிக்கிற கேப்ல சால்னாவும் ரெடி ஆயிடுச்சு. பசங்களும் பிரேக்ஃபாஸ்ட சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸ்கூல் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்துக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு மெயில்ல அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஷார்ப் பண்ண பென்சில் தான் வேணும், ஃபைன் டிப் மார்க்கர் தான் வேணும்னு நிறைய ஸ்பெசிபிகேஷன் இருக்கும். ஒரு 10:30ங்கும் போது ஃபர்ஸ்ட் வால்மார்ட்டுக்கு தான் வந்தோம். எல்லா கடையிலுமே ஸ்கூல் சப்ளைஸ் வச்சிருப்பாங்க இந்த டைம்ல. எல்லா ஐட்டமையும் தேடி பார்த்து கரெக்டா வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடும். எனக்கு எப்பவுமே மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது இந்த பேக்கிங் செக்ஷன் தான். கண்டிப்பா இந்த செக்ஷனை ஒரு அலசாம வரவே மாட்டேன். நம்மளோட குட்டி எப்படி இருக்கும், நான் பேக்கிங் செக்ஷன்ல பாத்துட்டு இருக்கும் போது அந்த சைடு என் பொண்ணு டாய்ஸ் எல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டா. ஸ்கூல் சப்ளை லிஸ்டே ரொம்ப பெருசுங்கிறதுனால ஒரு பார்வை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டோம். அடுத்து வந்திருக்கிற இடம் கார் வாஷ் தான். பசங்களை குளிக்க வைக்கிற மாதிரி நல்லா வாட்டரை ஸ்பிளாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சோப் வாட்டர்ல வாஷ் பண்ணி மறுபடியும் ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணி ட்ரையும் பண்ணி காரு நல்லா ஃப்ரெஷ்ஷா வெளியில வந்துடும். ரெட் கலர்ல இந்த லைட் ஏரியும் போது ஃபுல்லா ஹீட்டட் ட்ரை ஆகுதுன்னு வாஷ் பண்ணிடுறதுக்குள்ளேயே எல்லாருக்கும் ரொம்ப பசி வந்துருச்சு. அதனால வண்டியை நேரா வீட்டுக்கு விட்டாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்த லஞ்சை சூப்பரா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு டெசர்ட்க்கு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு எந்திரிச்சாச்சு. ஈவினிங்கா பசங்க எப்பவும் போற பார்க்குக்கு இல்லாம வேற ஏதாவது பார்க்குக்கு போலான்னு சொன்னாங்க. நம்ம வீட்டுல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ்ல தான் இந்த பார்க்கை பார்த்தோம். நல்ல காமான ஏரியா, கிட்ஸும் அவ்வளவா இல்ல. 2 பேரும் நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. சாட்டர்டே அவசரமா குக் பண்ணும்போது ஹஸ்பண்ட் கூட ஏன் இப்படி போட்டு வேலையை வளர்த்துற, ஏதாவது பர்கர் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் அந்த ஒரு வேளை சமைச்சிட்டா அன்னைக்கு டின்னர் மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட்டுமே சார்ட்டட். சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸா எழுந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கறி குழம்பு சாப்பிட்டுட்டு பசங்களோட ஸ்விம்மிங் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. மொதல் நாள் பசங்களுக்கு வால்மார்ட்ல ஷூ செட் ஆகல, அதனால ஷூ ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். இங்க இருந்து கிராசரி ஸ்டோருக்கு போயாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் அங்கே வாங்கின ஐட்டம்ஸ். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு லஞ்சை சாப்பிடணும். எப்பவும் சொல்கிற மாதிரி வீக்கெண்டில் வீக்கு மட்டும்தாங்க இருக்குது, என் டே இல்லாமல் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.